மகாநதி அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா விஜயும் சாரதாமாவும் வாக்கிங் போயிட்டுருக்காங்க. கூட காவேரியும் போகிறாங்க. அவங்க 2 பேரும் பார்த்திங்க அப்படின்னா ஜாலியாக பேசிக்கிட்டே வாக்கிங் போகிறாங்க. அப்போதைக்கு பார்த்திங்க அப்படின்னா பாருங்களேன், கொஞ்சம் தூரம் நடந்ததுக்கே எப்படி வேர்க்குது அப்படின்னு சொல்லிட்டு சாரதாமா வந்து சொல்கிறாங்க. உடனே விஜய் பார்த்திங்க அப்படின்னா, ஆமாம், கொடைக்கானல் இருந்தவங்களுக்கு எங்கே போனாலும் வேர்க்க தான் செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாங்க. இனிமேல் கொடைக்கானல் எங்களுக்கு இல்லைன்னு ஆயிடுச்சுல, எங்கள் ஊர் இல்லைன்னு ஆயிடுச்சுல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சாரதாமா வந்து ஃபீல் பண்ணுறாங்க. இந்த பசுபதி வந்து இப்படி ஏமாற்றி எங்கள் சொத்தை வந்து பிடுங்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி சொல்கிறாங்க. உடனே கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியாயிடும்னு சொல்லிட்டு விஜயும் ஆறுதல் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் விஜய் மனசில் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி எப்படியாவது இவங்க வீட்டை வந்து இவங்களுக்கு மீட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசில் வந்து நினைக்கிறாங்க. ஆனால் வெளிப்படையாக சொன்னால் எங்கள் பசுபதினால திரும்ப விஜய்க்கு காவேரிக்கு பிரச்சனை வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தில் நீங்கள் தலையிடாதீங்கன்னு சொல்லிட்டு எங்கள் சாரதாமா சொல்லிடுவாங்களோ அப்படின்னு பயந்துக்கிட்டு மனசுலேயே வந்து விஜய் நினைக்கிறாரு. ஸோ விஜய் ஒரு விஷயம் நினச்சிட்டா கண்டிப்பாக அதை செய்யாமல் விட மாட்டார். திரும்ப எப்படியாவது பசுபதிக்கிட்டேருந்து மீட்டு அந்த வீட்டை கொடுக்க தான் போகிறாரு. இருந்தாலும் பசுபதிக்கிட்டேருந்து விஜய்க்கு திரும்ப ஏதாவது பிரச்சனை வரும். இதனால தாத்தா பாட்டி திரும்ப அஃபெக்ட் ஆவாங்க. அதே மாதிரி காவேரி பார்த்திங்க அப்படின்னா விஜய் வந்து இந்த விஷயத்தில் தலையிட விட மாட்டாங்க. ஏன் அப்படின்னா பசுபதினால விஜய்க்கு பிரச்சனை வரும், இதனால தாத்தா பாட்டி கண்டிப்பாக வந்து அஃபெக்ட் ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. பட் அதையெல்லாம் மீறி விஜய் எப்படி வந்து வீட்டை மீட்டு கொடுக்க போகிறாரு அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஹைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.